ஆரம்பிக்கலாமா? நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் வாழ்க்கை ரகசியம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இறையருளும் குருவருளும் வழி நடத்துமாக. வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நாம ஒரு நாள் பிறக்கிறோம். பிறக்கும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் நாம வந்திருக்கோம். என்ன ரிட்டர்ன் டிக்கெட்னா இறக்கிறது. அப்போ பிறப்புக்கும் அந்த இறப்பிற்கும் இடையே உள்ள அந்த கால நீளம்தான் நம்மளுடைய வாழ்க்கையாகும். அப்போ நாம வாழ்க்கை வாழ்றோம். நம்ம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நாம சமுதாயத்தோட இணைந்து இயற்கையோட சேர்ந்த இந்த முக்கோணம் மாதிரி தான் சமுதாயம், இயற்கை. அந்த முக்கோணத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம இந்த மூணோட தொடர்புலதான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த வாழ்க்கையோட அந்த நோக்கம் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நடத்தினோமானா அது எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா, வெள்ளத்துல விடுற அந்த படகு போல இருக்குமா. இந்த வாழ்க்கையே புரியாம நம்ம அந்த வாழ்க்கையை நடத்தினோம்னா வெள்ளத்தில் அகப்பட்ட அந்த துரும்பு போல அந்த நிலையாயிடும். எப்படி அந்த படகுல போனா ஸ்மூத்தா நம்ம போலாம். அதுவே அந்த துரும்பு அந்த வெள்ளத்துல அகப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நாம அந்த வாழ்க்கையை வாழ்வோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நாம நடத்தணும். ஔவையார் கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது" அப்படின்றாங்க. அந்த மனித பிறவிதான் அரிதான பிறவி அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச பிறவிய நாம எப்படி நம்ம இத நடத்தணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம வாழ்க்கைய நடத்தணும். நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா, இறைநிலைய நம்ம உணர்றது. அந்த அறிவில முழுமை பேறு அடையறது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம். நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம எங்க போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்தவெளி அப்படின்ற அந்த இறைநிலையில இருந்தா நாம வந்திருக்கோம். அந்த வீடு சுத்தவெளின்ற அந்த வீட்டுல இருந்து நம்ம வந்திருக்கோம். மறுபடியும் அந்த சுத்தவெளின்ற அந்த வீட்டை நாம அறிவால அறியறது தான் அந்த வீடு பேரு அப்படின்றது. அதுதான் நம்மளுடைய அறிவின் ஒரு முழுமை பேரு. அப்போ அந்த முழுமை பேரை நம்ம அடைஞ்சோம்னா, அந்த பேரானந்த அந்த நிலையை நாம அடையலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாகும். எது நமக்கு தேவையோ அது இந்த பிரபஞ்சம் சரியான நேரம் நம்மிடம் கொண்டு சேர்க்கும். பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம எதை கொடுக்குறோமோ அது திருப்பி நம்ம கிட்ட வரும் அப்படின்றது. நாம யாரையாவது மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறதோ, இல்ல யாருக்காவது ஏதாவது கெடுதல் செய்யறதோ, எது செஞ்சாலும் பிரபஞ்சம் திருப்பி நம்ம கிட்ட எடுத்துட்டு கொடுக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படியே நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கறது இந்த பிரபஞ்சத்தோட வேலை. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம நல்லது செஞ்சோம்னா திருப்பி பிரபஞ்சம் நமக்கு நல்லது கொடுக்கும். அப்போ நாம அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்லும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு இணையா வழி நடத்தும். ஒரு 5 வயசு சிறுவன் ஒரு அம்மா கிட்ட கேக்குறானா, அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்றாங்களாம், எப்பவுமே நாம மகிழ்ச்சியா இருக்கணும் கண்ணா. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட 5 வயசு குழந்தைகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது, அந்த கிளாஸ் டீச்சர் அந்த ஆசிரியர் கேட்குறாங்க எல்லா மாணவர்கிட்டயும். "நீ படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு உன்னுடைய லட்சியம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்றாங்க. இன்னொரு குழந்தை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அவங்கவங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்ட அந்த குழந்தை அந்த குழந்தைய அந்த ஆசிரியர் கேட்கும்போது, அந்த குழந்தை சொல்றாராம்,
நான் வந்து மகிழ்ச்சியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அம்மா அதுதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம அந்த மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற அந்த அத வந்து நம்ம அடையணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் நாமன்னா, எது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையோ, அத வந்து மாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி மாத்த முயற்சி செய்ய முடியலன்னா, அத அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும். இதான் வந்து அந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு ரகசியம். அப்ப நம்ம வந்து எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் செயலாகுது, செயலால ஒரு பதிவு வருது. பதிவால மறுபடியும் திருப்பி செயல், எண்ணம், சொல், செயல் மறுபடியும் மறுபடியும் செய்றோம். அப்ப நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டதால நாம வந்து வாழ்க்கையில எண்ணம், நல்ல எண்ணங்கள் வச்சுக்கிட்டோம். அப்ப நல்ல எண்ணங்களால நல்ல சொற்களையே நாம பேசும்போது, நம்ம செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல செயல்களையே நம்ம செய்வோம். அப்போ வந்து இந்த மாரி செய்யும்போது, அந்த பேரின்ப நிலை, அந்த மகிழ்ச்சிய நாம வந்து அடையலாம். அதுதான் வந்து அ இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளம். ஒரு கதை. அம் ஒரு சீடன் வந்து குரு கிட்ட போறாரு. அவர் கேட்கிறாரு, குருவே, என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல. எப்ப பாரு நான் வந்து அ து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நான் மகிழ்ச்சி அடையணும். ஆ அ என் என்ன எனக்கு வந்து ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட கேட்கிறாரு. ஆ குரு வந்து அந்த சிஷ்யன வந்து ஒரு தோட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, அவர் சொல்றாரு, "இங்க நெறைய தோட்டத்துல பாரு, நெறைய பட்டாம்பூச்சி. அந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் இருக்கு. அது வந்து எப்படி அங்க இங்க போயிட்டுருக்கு இல்லையா? நீ போயிட்டு அதுலருந்து ஒரு பட்டாம்பூச்சிய புடிச்சு கொண்டு வா" அப்படின்னு சொல்றாராம். அ அவன் வந்து திகைச்சு போறானாம். நம்ப கேள்விக்கு இது மாரி சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டோம். குரு வந்து நம்ம பட்டாம்பூச்சி புடிச்சுன்னு வந்து குடுக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன நெறைய இருக்குது. நம்ம போனா அது வந்து கைக்கு கிடைக்கும். நம்ம புடிச்சுன்னு வந்து குடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு, ஆ கிட்ட போம்போது பிடிக்க போம்போதெல்லாம் அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் ஓடிடுமாம். இவன் எவ்வளோ ஓடி ஓடி பிடிச்சாலும் ஒண்ணு கூட அவனுக்கு வந்து கிடைக்கவே இல்ல. பிடிக்கவும் முடியல. அப்போ அந்த குரு கிட்ட வர்றாரு. இல்ல குரு, நானும் நெனச்சேன் நெறைய இருக்கு. கண்டிப்பா புடிச்சுன்னு வந்துடலான்னு போனேன். நான் போக அது ஓடிடுது. என் கைக்கு கிடைக்கவே இல்ல. நானும் ஓடி ஓடி பார்த்தேன். ஒண்ணு கூட சிக்கல. அப்படி சொல்றாராம். உடனே குரு பரவாயில்லப்பா, அதனால என்ன? சரி பரவால்ல. வா நம்ம தோட்டத்துக்குள்ள போய் அந்த தோட்டத்தோட அழக ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாராம். உள்ள கூட்டிட்டு போனா அந்த தோட்டத்திலோட அழகையே அவங்க வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு, அமைதியா பார்த்துக்கிட்டு, நின்னுகிட்டு அந்த ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ந நான் அந் அ அந்த அப்போ அந்த நின்னுன்னு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவனோட கையில வந்து உட்காருதாம். அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சாம். நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பட்டாம்பூச்சிய பிடிக்கணும்னு போனோம், கிடைக்கவே இல்ல. இது வந்து தானாவே நம்ம கையில வந்து உட்கார்ந்துன்னு இருக்குன்னு, அவன் வந்து அந்த பட்டாம்பூச்சிய புடிச்சிடுறானாம். குருகிட்ட சந்தோஷமா சொல்றாராம். நான் வந்து இவ்ளோ தூரம் போராடினேன் கிடைக்கல. தானாவே வந்து என்கிட்ட உட்காந்துச்சு ஒரு பட்டாம்பூச்சி நான் புடிச்சுட்டேன் அப்படின்னு குருகிட்ட வந்து காமிக்கிறாராம். உடனே குரு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், "இதுதான்ப்பா வாழ்க்கை. நீ மகிழ்ச்சி வேணும், வேணும், வேணும்னு தேடி நீ அத நோக்கி போனீன்னா, உனக்கு வந்து அதிலேயே நீ இருப்ப. அத விட்டுட்டு, நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீ அத அதிலயே நீ லயிச்சு இருந்தீன்னா, தானா அந்த மகிழ்ச்சி வந்து உன்கிட்ட வந்து சேரும். இதுதான் வந்து வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்றாராம். அப்போ இந்த கதை மூலமா வந்து நாம எத நோக்கி போறோமோ, அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா தானாவே வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அ அடுத்து பார்த்தோம்னா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறருக்கு சொந்தமானத நம்ம பார்க்கும்போது, நாம வந்து குருடன்களா இருக்கணுமா, குருடரா. தேவையில்லாதத பேசும்போது நாம வந்து ஊமையா இருக்கணும். அதே மாரி அடுத்தவங்களோட ரகசியத்த தெரிஞ்சு கொள்ளும்போது, நம்மளுடைய காது வந்து செவிடனாக இருக்கணுமா. ஆமா. நம்ம வந்து அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள நம்ம பேசக்கூடாது. அடுத்தவங்கள பத்தி நம்ம வந்து அந்த ரகசியங்கள கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மாரி இருக்கும்போது, இந்த மகிழ்ச்சி நமக்கு தானாகவே வரும். சித்தர்கள் வந்து ஒரு 5 விஷமா 5 வாழ்க்கை ரகசியத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, "பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும்" அப்படின்றாங்க. எப்படின்னா,
இப்ப நம்ம கூட பார்த்தோம். பிறக்குறோம், ரிட்டர்ன் டிக்கெட்டோட வர்றோம், இறந்து போறோம் அப்படின்னு. அப்போ வந்து எல்லாமே பொறக்குது. அது அப்படியே இருந்துட்டா என்ன ஆகும்? உலகம் கொள்ளாது. அப்போ அதுக்குன்னு ஒரு வந்து பிறப்பு இருக்கு. இறப்பும் கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் அந்த புழு, பூச்சியில இருந்து, விலங்குகள்ல இருந்து, மனிதன் வரைக்கும் அந்த இறப்பு இருக்கு. அதுதான் பிறந்தன இறக்கும், இறந்தன மீண்டும் பறக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. அதே மாரி தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும் அப்படின்றாங்க. இப்போ அம் வெளிச்சம் இரு இருள் இருக்கு. அந்த இடத்துல நம்ம வெளிச்சத்த கொண்டு போயிட்டோம்னா, அந்த இருள் மறைஞ்சிரும். அப்போ இருள் வேணும் அப்படின்போது வெளிச்சத்த நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அந்த இடத்துல இருள் இருக்கும். அதுதான் தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும் அப்படின்றது. பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும் அப்படின்றது. ஆ எல்லாரும் எந்த ஒருத்தருமே வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டு அப்படியே இருப்பாங்களா? அப்படின்னு இல்ல. திருப்பி அவங்களோட அது வாழ்க்கை ஒரு சக்கரம் அப்படின்னு. அவங்க மேல போகும், கீழ வரும் அப்படின்னு. உயர்ந்த நிலைக்கு போறவங்களும் தாழ்ந்த நிலைக்கு வரலாம். தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்களான்னா, இல்ல அவங்களும் உயர்ந்த நிலைக்கு போலாம். அதுதான் ம் பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும் அப்படின்னு. உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும் அப்படின்னா கண்டிப்பா நாம வந்து நமக்கு மறதின்றது ஒண்ணு வருது. அப்போ நம்ம துன்பத்திலே இருப்போம். அந்த மறதின்றது வந்து நம்மகிட்ட குடுக்கலன்னா, நம்ம வந்து வாழ்க்கை வாழவே முடியாது. அந்த மறதிய குடுத்துட்டு அத வந்து நம்ம மறந்துர்றோம் இல்லையா? அப்போ வந்து அதுக்கு தான் அது வந்து உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும் அப்படின்றது. வெறுப்பன உணர வேண்டியத நாம உணரணும் அப்படின்றது. அந்த மறந்துட்டு எத அ வாழ முடியாதனால நம்ம அத மறந்துட்டு நம்ம எத உணரணுமோ, அத நாம உணரணும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம். ஆ நாம வந்து எப்படி வாழணும் நம்ம பார்த்தோம் அது. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய செயல்கள் நம்ம வந்து விரும்புனோம்னா, அது நமக்கு வரும். அது மாரி தேவையில்லாத செயல்கள் நம்ம செய்யும்போது, அதுவும் நம்ம வந்து நோக்கி சேரும். அப்போ வந்து அந்த வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம். இந்த வாழ்க்கையின் ரகசியத்த வந்து இந்த 5 விதமா வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆ அதே மாரி அவங்க என்ன சொல்றாங்க சித்தர்கள் அப்படின்னா, இந்த உயிர் வந்து பரிபூர்ணமா அடைஞ்சு பரம்பொருளோட ஒன்றணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, நாம வந்து சுத்தமான உணவு சாப்பிடணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா, சுத்தமான எண்ணங்களா இருக்கணும். நம்ம தினமும் வந்து தியானம் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒழுக்கமான வாழ்க்கைய நாம கடைபிடிக்கணும் அப்படின்றாங்க. இந்த சித்தர்கள் அந்த வாழ்க்கையின் ரகசியமா. திருமூலர் வந்து திருமந்திரத்துல வந்து 3000 பாடல்கள் வந்து குடுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு பாடல் திருமூலரோட பாடல் திருமந்திரத்திலிருந்து, "உடம்பனை ஓம்பி உள்ளத்தினை ஒழுக்கி உண்மை சிவமென உணர்ந்திலனேல் அடம்படு கோடி பிறப்பும் அகலாது ஆவன மானிடருக்கு அவ்வழியே." திருமந்திர பாடல். பாடல்ல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடல நாம சுத்தமா வச்சு, உள்ளத்துல ஒரு ஒழுக்கத்த கடைபிடிச்சு, அந்த உண்மை பரம்பொருளை, சிவத்தை நாம உணரணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்றாரு திருமூலர். திருமந்திர பாடல் மூலமா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, பதஞ்சலி முனிவர் வந்து யோக சூத்திரத்துல இருந்து அ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அ அத யோகானுஷானம் அப்படின்றாரு. அ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து யோகா அப்படின்றது வந்து உடற்பயிற்சி மட்டுமே இல்ல. நம்மளுடைய உடல், மனம், அறிவு, ஆன்மா ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பாதை தான் யோகா அப்படின்னு சொல்றாரு. யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றாரு அடுத்த வாக்கியத்துல. யோகா அப்படின்றது சித்தத்தின் அலைச்சொல்களை நிறுத்துவது அப்படின்றாரு. எப்படி அதான் நம்மளுடைய தவம் செஞ்சு மன அலைச்சல நாம குறைச்சுக்கணும் அப்படின்றாரு. ஆம் அவர் வந்து அஷ்டாங்க யோகம் அப்படின்னு 8 அங்கங்கள நமக்கு குடுத்திருக்காரு. யாமம், நியாமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள நமக்கு குடுத்திருக்காரு. இப்ப இயமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம யாருக்கும் வந்து தீங்கு செய்யக்கூடாது. நம்ம வந்து சத்தியத்தை, அந்த உண்மைய நம்ம கடைபிடிக்கணும். சமூக ஒழுக்கத்தோட நாம வந்து வாழணும் அப்படின்றாரு இயமத்துல. நியமத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா,
அதான் சுத்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்ம வந்து தவம் பண்ணணும். நம்ம வந்து அந்த தனி நபர் ஒழுக்கத்த கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. ஆசனம் அப்படின்றது வந்து உடல் நிலையின வந்து கட்டுப்படுத்துறது தான் ஆசனம். பிராணாயாமம் அப்படின்னா மூச்ச மூச்ச கவனிக்கிறதால நம்ம வந்து அந்த நிலைய அடையலாம் அப்படின்றது. பிரத்யாகாரா அப்படின்றது வெளியில வெளி உணர்வுகள வந்து நம்ம உள்ள திருப்பணும். உள்கவனி, உள்கவனி அப்படின்றது பிரத்யாகாரா. தாரணா அப்படின்றது மனச வந்து ஒரே எண்ணத்துல நிலைத்தி ஃபோக்கஸ் பண்றது தாரணா. தியானம் வந்து தொடர்ச்சியா நம்ம உள்நோக்கி கவனிக்கிறது. அந்த சமாதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜீவன் வந்து பரம்பொருளோட ஒன்றது தான் வந்து சமாதி. இவரு வந்து சொல்றது வந்து இந்த வாழ்க்கை ரகசியத்த வந்து இப்படிதான் வந்து நமக்கு பதஞ்சலி முனிவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை ரகசியமா சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, வள்ளல் பெருமான் கூட வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றாருன்னா, இறைவனோட அந்த ஒளியா அதோட ஒன்றிணும் நம்ப. அப்போ வந்து ஒவ்வொரு ஜீவன்ல இறைவன் எப்படி இருக்காருன்னா, ஒளி 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 ஒளியா இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அந்த ஒளியை உணர்ந்துட்டோம்னா, நம்மகிட்ட அந்த அன்பும், கருணையும் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்றாரு. அ அ இறைநிலையினோட தன்மை அன்பும், கருணையும். அதனால தான் அவரு "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்றாரு. "அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி." இதுதான் வந்து வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்றது வள்ளல் பெருமான் நமக்கு வந்து எடுத்து கூறியிருக்காங்க. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். அ அ ம நம்மளுடைய மகான் வந்து நமக்கு வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு குடுத்திருக்காரு. அப்போ அதுக்கு இலக்கா வந்து அடிப்படை தத்துவங்கள் வந்து 12ஆ குடுத்திருக்காரு. அதுல வந்து தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3 அப்படின்னு அந்த வாழ்க்கை தத்துவமா நமக்கு குடுத்திருக்காரு. கண்டிப்பா நமக்கு வந்து தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3 வேணும் அப்படின்றாரு. அப்போ அ இந்த தேவைகள் 3ம், காப்புகள் 3ம் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உ உயிரினத்துக்கும் பொதுவானது. அதோட சேர்த்து அறிவு நிலை படிகளும், அம் அறநெறியும் அறிவு நிலை படிகளும் வந்து மனிதர்களுக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன்னா, மனிதனுக்கு தான் இறைநிலை 6வது அறிவ கொடுத்திருக்கு. அதனால நமக்கு வந்து அ அதப்படி நம்ம வாழணும் அப்படின்றாங்க. அப்ப தேவைகள் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து பசி எடுக்குது. நல்லா சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகறதுக்காக தண்ணி வேணும் நமக்கு. அப்போ வந்து பசி, தாகம். அப்போ அதே மாரி வெப்பத்தப்ப உடல் க உடல் மாற்றத்தால நாம உடல் நல்லா வச்சுக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து அ தேவைய வேணும். அதுலேருந்து நம்மள நம்ம காப்பாத்திறதுக்கு நமக்கு வந்து உடை அதெல்லாம் அவசியம். அதே மாரி உடல் கழிவுப் பொருட்கள் உந்து வேகத்தால அதனோட அந்த வசதி நமக்கு வேணும். அப்ப தேவைகள் 3 வந்து அந்த பசி, தாகம், வெப்பத்தாப்ப மாறுதல்ல இருந்து உடல் கழிவுப் பொருட்கள்ல இருந்து நம்ம வந்து அது கழுவி ஏத்தணும். அது அது வந்து நமக்கு தேவை. அடுத்தது பார்த்தோன்னா, காப்புகள் 3. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை சீற்றத்திலிருந்து நமக்கு காப்பு வேணும். வேற்றுயிர் பகையிலிருந்து நமக்கு காப்பு வேணும். அதே மாரி தற்செயலான விபத்துக்களிலிருந்து நமக்கு காப்பு வேணும். இப்ப இயற்கை சீற்றம்னா இந்த சுனாமி, அப்புறம் அ இந்த சூறாவளி காத்து அடிக்கிறது, அந்த மாரி எல்லாம் இருந்து நம்ம வந்து எவ்வளவோ பாதிப்பு அடையிறோம். அப்ப அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு காப்பு வேணும். அதே மாரி வேற்றுயிர் பகைன்னா, இந்த விலங்குகிட்டல இருந்து சில நேரங்கள்ல அடுத்த மனிதர்கள் கிட்ட இருந்து, அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு காப்பு வேணும். அப்ப தற்செயல் விபத்து நாம போயிட்டுருக்கும்போது தெரியாத எதிர்ல இருக்கிறவங்க தப்பால விபத்து ஏற்படுது. அப்போ அந்த விபத்துல இருந்து நமக்கு வந்து காப்பு கண்டிப்பா வேணும். அதே மாரி வந்து அறநெறிகள் 3 அப்படின்னு குடுக்குறாங்க சாமிஜி. ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கத்துக்கு ஒரு டெஃபினிஷனே குடுத்திருக்காரு. எண்ணம், சொல், செயல் ஏதொன்றாலும் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்த நாம வந்து கடைபிடிச்சாவே நம்ம வந்து வாழ்க்கையில நாம வந்து வந்த நோக்கத்த நம்ம அடையலாம் அப்படின்றது ஒழுக்கத்துக்கு நெறைய மகரிஷி வந்து நமக்கு குடுத்திருக்காரு. கடமை அப்படின்றது வந்து அ நம்ம வந்து சமுதாயத்துக்கிட்ட இருந்து நெறைய நம்ம கடன் வாங்குறோம். அந்த கடன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம கடமைய செய்யணும். ஒரு பிடி உணவ நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா, அது எத்தனை பேரோட உழைப்புல இருந்து நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த கடமை உணர்வு கடமைய நாம திருப்பி சமுதாயத்துக்கு செய்யணும். அது கடமை. ஈகை அப்படின்றது வந்து, அ
எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, அவங்க துன்பத்த நம்ம போக்கலாம். உடலால, மனசால, பொருளால. அந்த ஈகை குணத்தோட நாம செயல்படணும் அப்படின்றது அறநெறிகள் 3ஆ நமக்கு வந்து மகரிஷி குடுத்திருக்காரு. அறிவின் நிலை படிகள் 3 அப்படின்னா நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. நம்பிக்கை அப்படின்றது அந்த பக்தி மார்க்கம். இப்போ அந்த பெரியவங்களால கொண்டு வந்த நிலை தான் நம்பிக்கை. அது அப்போ நம்பிக்கை, அந்த விளக்கம் கிடைக்குது. இது இப்படியெல்லாம் நாம வந்து வாழணும் அப்படின்ற நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. அந்த விளக்கத்தோட நம்ம இந்த முழுமை பேறு அடையறது தான் நம்மளுடைய பொறந்ததினோட நோக்கமே. அப்போ அந்த அறிவு நிலை படிகளும் நமக்கு வேணும் அப்படின்னு தெளிவா நமக்கு மகரிஷி அவங்க குடுத்திருக்காங்க. அறிவுக்கு அடிமையாவது பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுவது யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். மாக்கோலத்துல மகரிஷி குடுத்திருக்காரு. இப்போ நம்ம இந்த வாழ்க்கை தத்துவத்த நல்ல முறையில நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா, அந்த நம்போ அ இடம், பொருள், தொடர்பு கொள்ளும் நபர் அத பத்தி நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து எந்த மக்களோட நம்ம வ தொடர்பு கொண்டாலும், பொருட்களோட தொடர்பு கொண்டாலும் நம்ம வந்து அந்த எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நாம வந்து வாழும்போது, அதுதான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு வந்து இந்த வாழ்க்கை தத்துவம் ரொம்ப அவசியம். அப்பதான் வந்து நம்ம அமைதியா இருக்க முடியும். அப்ப தனி மனித அமைதி தான் உலக அமைதியா மாறும் அப்படின்றதுக்கு, வாழ்க்கைய நம்ம எப்படியெல்லாம் வாழணும், வளப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு மகான் குடுத்திருக்கிற இந்த பயிற்சி. இப்ப நம்ம வந்து இன்பமா தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த விளக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பழக்கத்த விடவே முடியல நம்ம. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம். திருப்பி நம்ம இறைநிலையில அடையறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இறைநிலையில இருந்து வந்திருக்கோம். தெய்வம் பிளஸ் களங்கங்கள் நம்ம கூட சேருது. தெய்வம் பிளஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டூ மனிதன். மனிதன் மைனஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டூ தெய்வம். அப்போ வந்து நம்ம தெய்வத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம அப்ப அந்த களங்கங்கள் சேருது. அது என்னென்ன களங்கங்கள்? அப்போ அந்த களங்கங்கள நம்ம போக்கணும். அது என்ன களங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அம் ஆணவம், கன்மம், மாயை. அதாவது தன்முனைப்பு, பாவ பதிவுகள், மயக்கம் அப்படின்றது. இப்ப இந்த ஆணவம், கன்மம், மாயை இதுல இருந்து நாம வந்து இந்த களங்கங்களை போக்கிட்டோம்னா, நம்ம வந்து இறைவன் தான். அப்போ அது அப்படி அது ஏன் வருது? அதனால அந்த தன்முனைப்பு அப்படின்றது வந்து நாம தான் எல்லாமே பண்றோம் அப்படின்ற ஒரு தன்முனைப்பு. அந்த தன்முனைப்ப நாம வந்து போக்கிக்கணும். பாவ பதிவுகள்னா, நாம வந்து ஒரு அறிவு உயிரினத்திலிருந்து 2வது புழு, பூச்சி, வண்டினம், 4 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரைக்கும் விலங்கினங்கள் வரைக்கும் வந்து 6வது அறிவு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ எல்லா குணங்களும் மனிதன் கிட்ட இருக்கு. அப்ப அந்த 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 பதிவுகள் எல்லாம் நாம போக்கிட்டோம்னா, நம்ம வந்து அந்த பாவ பதிவுகள நாம விலக்கிடலாம். மாயையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து அந்த மாயையில இருந்து நமக்கு வந்து இந்த வினைப்பதிவுகள் போக்கிட்டு, அந்த தன்முனைப்பை ஒழிச்சிட்டாவே, அந்த விழிப்பு நிலை வந்துச்சுன்னா, அந்த மாய நம்மகிட்ட வந்துரும். இப்ப இந்த தன்முனைப்பு எப்படி போணும்னா, நாம தனியா பொறக்கல. எல்லாமே அந்த இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம். எல்லாமே வந்து அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, நம்மகிட்ட அந்த தன்முனைப்பு போயிடும். அப்படி அந்த தன்முனைப்பு போலன்னு அதனால 6 தீய குணங்கள் நமக்கு வருது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அந்த தீய குணங்களால மேலும் 5 பெரும் பழிச்செயல்களும் நமக்கு வருது. பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. அப்ப அதுக்கு போகாம இருக்கணும்னா, நம்ம அந்த 6 தீய குணங்கள், அதாவது அறுக்கப்பட வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்னு மகரிஷி குடுத்திருக்காரு. அத வந்து அத வந்து அப்படியே நம்ம வந்து அந்த தீய குணங்கள நற்குணங்களா மாத்தணும். பேராசைய வந்து நம்ம நிறை மனமா மாத்திக்கணும். சினத்த வந்து பொறுமையா மாத்திக்கணும். அதே மாரி கடும் பற்ற வந்து ஈகையா மாத்தணும். முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியா, உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நேர் நிறை உணர்வாவும், வஞ்சத்த மன்னிப்பாவும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா, நாம வந்து எதுக்காக வந்திருக்கோம், எங்க போணும் அப்படின்றத நாம வந்து அடையலாம். அப்போ நமக்கு மகான் குடுத்திருக்கிற இந்த பயிற்சிகள நம்ம முறையா செய்யும்போது, நம்ம வந்து அந்த அமைதி நிலைக்கு போயிட்டு, அது நம்ம நம்ம உள்ளுக்குள்ள சென்று நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள நம்ம செய்யும்போது, அகத்தாய்வு பயிற்சிகள நமக்கு வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்றதெல்லாம் குடுத்திருக்காரு. அப்ப நம்ம அந்த பயிற்சிகள செய்யும்போது அந்த நிலைய நாம அடையலாம். அதே மாரி தவங்கள் 9 வகையான தவங்களையும் நமக்கு வந்து குடுத்திருக்காரு. அதையும் நாம செய்யும்போது அந்த அமைதி நிலைய நாம அடையலாம். இப்போ கடல்ல இருந்து எப்படி தண்ணி
ஆவியாகி மேகமாகி மேகங்கள்ல இருந்து மழை பொழிஞ்சு அந்த மழை தண்ணி எங்க பள்ளம் இருக்கு, ஏரி, குளம், குட்டை எல்லாத்தையும் நிரப்பி நேரா போய் கடல்ல சேர்ந்துரும். அது அங்க போனதுக்கு அப்புறம் அது அமைதி நிலைக்கு வந்துரும். அதே மாதிரி இறைநிலையில தான் நம்ம வந்திருக்கோம். திருப்பி நம்ம இறைநிலையினா தான் நம்ம போய் சேரணும். அப்பதான் நமக்கு வந்த நோக்கம் நமக்கு நிறைவேறும். அதுக்குதான் மகரிஷி ஒரு பாடல்ல குடுத்திருக்காரு. பிரம்மமே அறிவு அதுவே நான். நான் யார்? யார் என்று அறியும் பேரா பேரார்வத்தாலே நாட்கள், மாதம், ஆண்டு பல பல கழித்தேன். உருவில் உள் இயங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர் சுழலின் அலை காந்தம் கண்டேன். வான்பொருளாம் காந்தம் அது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்கக் கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்த ஆற்றலுக்குள் மிக சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். அப்போ நான் யாரு? எங்கிருந்து வந்திருக்கேன்? அப்போ எங்க போறேன்? அப்படின்னு நாம பல ஆண்டு காலமா மகரிஷி அத அறிஞ்சு, நமக்குள்ள உடலுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிர் சூட்சுமமா இருக்கு. கண்ணால பார்க்க முடியாது. அந்த உயிர் சுத்துறதால அதுல இருந்து காந்தம் வருது. அது ஜீவ காந்தம். பிரபஞ்சத்துல வான்காந்தம். அப்ப அந்த ஜீவ இனத்துல இருக்கிற அந்த காந்தம் பஞ்ச தன்மறை மாத்திரைகளா மாறி மனமா இயங்குது. அப்போ அது காந்தம் உடல்ல திரிவு பெறும்போது அதுல தன் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற அந்த ஐவகையில தன்மாற்றம் அடையுது. அப்போ அது உணர்தலாகி மூளை மூலமா அனுபவமாகி அது போய் கருமையத்துல பதிஞ்சிடுது. மறுபடியும் எப்ப தேவையோ அப்ப மீண்டும் கருமையத்துல இருந்து எழுச்சி பெற்று மூளை செல்கள்ல பிரதிபலிச்சு அதுதான் எண்ணம், சொல், செயலா மாறுது. அந்த செயலால ஒரு விளைவு ஏற்படுது. அது இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு ஒரு அனுபவமா கிடையுது. அப்போ அந்த காந்த சக்திக்குள்ளதான் இறைநிலையையும் அறிவையும் ஒன்றாக கண்டேன் அப்படின்றாரு. அதுதான் தெய்வம், அதுதான் பிரம்மம், அதுவே ஆதி, அதுவே அனாதி. அப்போ அறிவாகவும் இருக்கிற அந்த நிலையாகவும் இருக்குது. அப்போ நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது இறைநிலை அப்படின்ற நான் உணர்ந்து அந்த இறைனையும் அறிவையும் ஒன்றாகவே கண்டு கொண்டேன் அப்படின்னு இந்த கவி மூலமா மகரிஷி கொடுத்திருக்காரு. அப்போ அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னுவாங்க. அந்த தவங்கள் செய்யும் போது நாம் அந்த இறைநிலையோடு ஒன்றும் போது நாமும் இறைநிலையாகவே மாறுவோம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.